ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரபிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மோல்டு வச்சு ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம், டெய்லி வேர் செட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பீகாக் டிசைன் நான் ஆல்ரெடி வந்து செஞ்சு அதை இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மேலே வந்து நம்ம களிமண் வச்சு எப்படி வந்து ஒரு டெய்லி வேர் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் ஈரம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மோல்டு வச்சுருந்தாலும் சரி, அந்த மோல்டில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு சிலிக்கான் மோல்டில் வந்து நம்ம மோல்டை வளைப்போம். இதில் வந்து மோல்டை வளைக்க முடியாது. இப்போ லைட்டாக ஆயில் தொட்டிருந்தீங்கன்னா அதுவே கரெக்டாக வந்துடும். இப்போ எனக்கு பார்த்தீங்களா இம்ப்ரெஷன் கரெக்டாக வந்துருச்சு. இதை வச்சு நான் வந்து ஷீட் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட டூல்ஸ் இருந்துச்சுன்னா டூல்ஸ் வச்சு கூட கட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஒரிஜினல் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி செய்யல எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை எந்த மாதிரி வந்து டெய்லி வேர் செட் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஐடியா சொன்னீங்கன்னா கூட நானும் அதே மாதிரி வீடியோவும் செஞ்சு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாட்டர் கொடுத்து வாட்டரும் ஆயிலும் கலந்து ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டீட்டெயிலிங் எல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும். எதுக்காக இந்த டீட்டெயிலிங் டார்க்காக கொடுக்கணும்னா, அந்த மோல்டில் வந்து என்ன தான் நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் கரெக்டான அந்த லைன் வராது. அதுக்காக தான் வந்து நம்ம இந்த சின்னதாக கட் பண்ணி டீட்டெயிலிங் கொடுக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜெல் பென் யூஸ் பண்ணுறேன். இந்த ஜெல் பென் வச்சு அதோட டிப்பில் இது பண்ணாலே போதும். நீங்கள் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கீழே கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் நெக் சைஸுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 14 இருந்தால் போதும், அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நைஃப்பில் கட் பண்ணலாம். நைஃப்பில் கட் பண்ணுறத விட எனக்கு வந்து ஈஸியாக வந்து பேப்பரில் கட் பண்ண, இந்த மாதிரி ஷீட்டில் கட் பண்ண ரொம்ப ஈஸியாக வருது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஒரு எட்ஜில் வந்து நம்ம ஓட்டை போட போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் எங்கே வேணால் நம்ம ஓட்டை போடலாம், நம்ம இஷ்டம் தானே. நான் வந்து கீர் லாக் கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போடுறேன். அந்த உங்ககிட்ட கம்பி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற ஹோலாக போட்டுக்கோங்க. இந்த ஐப்பின்னே என்னோட டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது, அதனால தான் நான் ஐப்பின் வச்சு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருந்துட்டு ஒரு 15 16 செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கீழே வந்து நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் கொடுக்கலாம். நான் அப்படி கொடுக்கல, அதுக்கு பதிலாக சென்டராக ஒரு பீட்ஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அதே மாதிரி ஐப்பினில் வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இப்படி ஓட்டை போட்டு சுற்றிட்டிங்கன்னா அது நல்லாவே வந்துட்டு ஓட்டை பெருசாகிக்கும். ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது இன்னுமே சுருங்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதுக்கு அடுத்து ஒரு பீட்டு, அப்புறம் அந்த பீகாக் டிசைன் அப்படியே தான் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு 15 பீஸ் கிட்ட அந்த அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஒரு லைன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைனில் தான் வந்து நம்மளுக்கு செயின் வரப்போகுது. இதை நம்ம போய் பேக் பண்ணிடலாம். நல்லா வந்து வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இல்லை வெயிலில் காய வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சா ரூமில் வந்து வச்சிங்கன்னா 2 நாள் ஆகும். இல்லை வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு 2-3 ஹார்ஸ்லேயே காஞ்சிரும். மேக்ஸிமம் ரூம்குள்ளே வைக்கிறது ரொம்பவே நல்லது. அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் ஆகாது, எதுவுமே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே காய வச்சிட்டேன். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேஸ் ஆகும் எப்படி பார்த்தாலும். நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி எடுக்க 2 டேஸ் கிட்ட ஆயிரும். நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இதெல்லாத்துக்கும் வந்து பிளாக் ஒரு கோட்டிங் அடிச்சு வச்சுருக்கேன். பிளாக் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை சில்வர் கொடுக்குறேன். சில்வர் எதுக்கானா அந்த டீட்டெயிலிங்ஸ் கொஞ்சம் அழகாக தெரியணும், அதுக்காக வந்து லைட்டாக சில்வர் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளூ கொடுக்குன்னா கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு வேறு க்ரீன் கலர் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து வெறும் சில்வர் நல்லா இல்லை அப்படிங்கிறனால அந்த கேப்ல எல்லாம் வந்து ப்ளூ ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ளூ அடிச்சிருக்கேன். இந்த ரெக்கை மாதிரி இருக்கிறதுக்கு, அதோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ளூ கொடுத்துருவேன். அப்புறம் அதை ஹெட்டுக்கு மட்டும் க்ரீன் கொடுப்பேன். கலரிங் எல்லாம் டோட்டலி நம்ம ஆப்ஷன் தான். என்ன கலர் வேணால் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். எங்ககிட்ட வந்து க்ரீன் கலர் சாரீ இருக்குது, க்ரீன் அண்ட் ப்ளூ சாரீ இருக்குன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை எங்கிட்ட வந்து க்ரீன் அண்ட் வந்து ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் சாரீ இருக்குன்னா நீங்கள் அது மேலே இருக்கிறது பிங்க் கொடுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்படி வந்து எத்தனை தடவை பெயிண்ட் பண்ணாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் செகண்ட் கோட்டிங் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து இதில் வந்து இந்த கேப்பெல்லாம் சரியாக ஃபில் ஆகாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபினிஷிங் பீஸில் செகண்ட் கோட்டிங் அடிச்சு தான் காமிச்சிருப்பேன். வீடியோவில் மட்டும்தான் ஒரே ஒரு கோட்டிங் காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபுல்லாக பீட்ஸுக்கு அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளாக்ல ஃபுல்லாக சில்வர் அப்ளை பண்ணுறேன். சில்வர் அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில்வர் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் கொஞ்சம் சில்வர் தெரியும் லைட்டாக, ப்ளூ க்ரீன் சில்வர் இந்த 3 கலரையும் கொடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீர் லாக் போட்டுக்கோங்க. கீர் லாக் போட்டு உள்ளே தள்ளிட்டு ஒரு கட்டிங் பிளேடில் உங்களுக்கு எவ்வளோ பெருசு ஹோல் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது எப்படி பண்ணணுங்கிற வீடியோ நான் எல்லா வீடியோஸ்லையும் இதே மாதிரி காமிச்சிருக்கேன்.
இப்போ கட்டிங் பிளேட் வச்சு நல்லா அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளாட் ஆயிரும். நம்ம அந்த ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு வச்சு நம்ம கடைசியில் தான் போடுவோம். அதனால இது வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பீட்ஸ் வேணும், இல்லை எவ்வளோ வந்து அந்த டிசைன்ஸ் வேணும், அதெல்லாம் வந்து நீங்களே சூஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா பீட்ஸையும் வந்து நம்ம லைனாக கோர்க்க வேண்டியதாக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் பார்த்து கோர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் வந்து சேம் அதே மாதிரி தான் கோர்க்கிறது, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட், அதுக்கப்புறம் ஒரு டிசைன், ஒரு பீட், ஒரு டிசைன், அப்படி தான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி சைஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன்னா, நான் வந்து செய்யும்போது எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அதுக்காக தான் நீங்களும் அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த டிசைன் பண்ணாலும் சரி, அதில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு அந்த டிசைனோட கொஞ்சம் ஒட்டிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் திரும்பக்கூடாது, அதுக்காக தான் ஃபெவிகால் போட்டு ஒட்டுங்க. இந்த மாதிரி செயினை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு கோட்டிங் வார்னிஷ் அடிச்சுக்கோங்க. நல்லா பெயிண்டெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் வார்னிஷ் அடிக்கணும். இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த டெரகோட்டா ஜுவல்லரி செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பிகினர்ஸ்க்கான ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒயர் எப்படி ரெடி பண்ணணும், இந்த கயிறு அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கயிறுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி டிசைன்ஸ் செட்டெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ கூட வந்து நான் போட போகிறது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான், டூல்ஸ் மேக்கிங் வீடியோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு டூல் மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு இது வந்து கயிறு வந்து நான் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு கடையில் வாங்குற கயிறு ரொம்ப பிடிச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீட் ஒன்று கோர்த்துருக்கேன் அந்த டைட் பண்ணுறதுக்காக. அந்த பீட் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம அந்த டாசல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு கொடுத்துறேன். நீங்கள் வந்து ப்ளூ பிடிச்சுன்னா ப்ளூவே கொடுக்கலாம், இல்லை வேறு எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த ஐடியா வந்து நான் இந்த ஜுவல்லரியை நான் தான் போட போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே கடையிலேருந்து வாங்கி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் யாருக்காக சொல்கிறேன்னா, இப்போ தான் டெரகோட்டா ஜுவல்லரினாலே என்னன்னு தெரியாது, வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஜீரோ ஆஃப் காஸ்ட் தான். இப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா 3 ரூபா தான் வரும். இதை வச்சு நீங்கள் ஒரு 10-15 செட்டு செஞ்சிடலாம். அப்புறம் இந்த கயிறு இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டும் வந்துட்டு நம்ம எந்தெந்த கம்மியான பெயிண்ட் வச்சு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த செட் அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து என் நெக் சைஸு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த சைஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.